ஹாய் ஹலோ டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் ஜிகேஜே ஸ்கார்பியோ மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹவ் டு கிரியேட் இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆப்ஷன் நம்ம ஏற்படுத்திக்க முடியும். ஸோ அது எப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் ஆப்ஸை நம்ம எவ்வளோ நம்ம ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் போடுற ஸ்டேட்டஸு, ரீல்ஸு, ஸ்டோரிஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்மளும் போட்டோம் அப்படின்னா இதில் ஒரு இன்கம் வர்றதுக்கான ஒரு ஆப்ஷன் நம்ம ஏற்படுத்திக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷன் தான் இந்த இன்ஸ்டாகிராமில் பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணி, ஸோ அதில் நம்ம போடக்கூடிய ரீல்ஸ், போஸ்ட்ரு, அந்த ஸ்டோரிஸு இந்த மாதிரிலாம் வீடியோஸ் இதில் மூலமாக நம்மளுக்கு ஒரு இன்கம் ஏற்படுத்திக்க முடியும். அதை பற்றி தான் நம்ம முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போலாம். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Below link on this video description. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய மொபைலில் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நான் இப்போ பிகினருக்கு நான் சொல்கிறேன். நம்ம இதில் கீழே கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்குல்லையே, அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் யூசர் நேம் கேட்குது. யூசர் நேம் நான் ஆல்ரெடி நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கனால நான் அதவே நான் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஸோ என்னோடய சேனல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஜிகேஜி ஸ்கார்பியோ. அதாவது இதில் நீங்கள் பார்க்கலாம், என்னடா அது எல்லாமே ஸ்பேஸ் விடாமல் ஒரே மாதிரி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸ்பேஸ் விட்டால் நம்மளுக்கு இந்த மாதிரி வராது. ஸோ இந்த க்ரீன் டிக் வருது இல்லையா, அந்த க்ரீன் டிக் வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு கரெக்டுன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா பாருங்களேன், இப்போது ஜிகேஜிக்கு அப்புறம் நான் ஸ்பேஸ் விடுறேன்னு வைங்களேன், இங்கே பாருங்கள் அது வராது நம்மளுக்கு ஸோ அதனால தான் நான் அந்த ஸ்பேஸ் விடலை. ஸோ இதில் வேணால் ஒரு ஆப்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வேணால் ஸ்மால் லெட்டர்ஸு, கேப்ஸ் இந்த வேறு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஜிகேஜி கேப்ஸில் வேணால் போட்டுக்கலாம். நான் ஸ்கார்பியோ அந்த எம்மை வேந்தேன். அதை மெயினாக இருக்கிற இந்த 3 லெட்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க 3 லெட்டர்ஸ் வேணால் நான் கொஞ்சம் நம்ம கேப்ஸ்லாம் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நம்ம ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி வராது. ஸோ அதுக்காக தான் இது அது மற்ற ஆங்கிளில் இருக்கிற லெட்டர்ஸ் கொடுத்தா கூட நம்மளுக்கு இதில் வராது. ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு வருது. ஸோ நான் இதவே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதாவது சூஸில் யூசர் நேம் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேம், இப்போ உங்களோட ஏதாவது ஒரு நேம், உங்களுக்கு பிராண்டடான ஒரு நேம் வைக்கணும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஷாப் ஏதாவது இருக்குது, இல்லை நீங்கள் ஒன்றும் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதுக்கு ஏதாவது நேம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நேமே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிராண்ட் நேம் கொடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி நல்லா பிளான் பண்ணி சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம அதவே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இதை நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆல்ரெடி இந்த பேஜ் நம்மளுக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பேஜ் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் ஷோ ஆகாது. நான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணது இருக்குது. இப்போ நான் கண்டினியூ கொடுத்துக்கலாம். இதை நம்ம செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம அந்த கிரியேட் நியூ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இஸ் யுவர் அக்கௌண்ட் சென்டர் நம்ம அதுக்கு எஸ் கொடுத்துக்கலாம். கம்ப்ளீட் சைன் அப் கூட வந்துருச்சு. ஸோ இதில் கொஞ்சம் எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்கிறனால ஸ்லோவாக தான் ப்ராசஸ் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இதாகிடுச்சு. நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. காண்டாக்ட்ஸ் இது மாதிரி வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படின்னா ஸ்கிப்க்கு நான் கொடுத்துக்கிறேன். இம்போர்ட் ஃப்ரம் ஃபேஸ்புக்கும் இதாக தான் கேட்குது. ஆட் ஃபோட்டோ கேட்குது. ஸோ நீங்கள் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோ கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்புறம் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோ செட் பண்ணுறேன்னு வைக்கோங்களேன். என்னோடய யூடியூப் சேனலோட ஃபோட்டோவே நான் வைக்கிறேன்னு வைங்களேன்.